அல்லேலூயா. இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், அவர் உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இயேசுவை ஆராதிக்கிறார்கள். பரலோகமே இயேசுவை துதிக்கிறது, மகிமைப்படுத்துகிறது. நாமும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எப்படி ஆராதிப்பேன்? என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் உள்ளவரை, அப்புறம் என் சுவாசம் இருக்கும். இந்த சுவாசம் யார் தந்தது? எல்லாம் சொல்லாம இயேசு தந்தது. இயேசு தந்தது. இந்த சுவாசம் கர்த்தர் தந்தது. மூச்சு இழுத்து விடுறோம்னா இயேசு இருக்கிறதுனால மூச்சு விடுறோம். இயேசு இருக்கிறதுனால வண்டி ஓடுது. கடவுள் உயிரோட இருக்கிறாராங்க அப்படின்னா உயிரோட இருக்கிறார். எப்படி சொல்றீங்க? நான் உயிரோட இருக்கிறேனே. அல்லேலூயா. என்னை பார்த்து இயேசுவை பார்க்க முடியும் எல்லாரும். ஏன்னா இயேசு எனக்குள்ள இருக்கிறார். என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையை ஆராதிப்பேன். எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஜீசஸ். ஹalleluya. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இயேசுவை நினைச்சு உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் இருக்கும் வரை, என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் உள்ளவர். சுவாசம் இருக்கும் வரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உணர்ந்தவர்களாய் என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். இயேசு உம்மையே ஆராதி. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தன் உயிரையே கொடுத்தார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக. அதனால கைதட்டி என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் உள்ளவர். எல்லாரும் பாடலாம். என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். இயேசு உம்மையே ஆராதி. என் நாட்கள் இருக்கும் வரை விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போடு என் ஜீவன் உள்ளவரை, என்ன வந்தாலும் என்ன போனாலும் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இயேசு உம்மையே. எத்தனை முறை இடறினேனே, எத்தனை முறை இடறினேனே, அத்தனையும் மன்னித்தேன். நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நீர் வாழ வைத்தீரே. எத்தனை முறை இடறினேனே, அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நீர் வாழ. அதனால நன்றி உள்ள இருதயத்தோடு என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதி. என் நாட்கள் இருக்கும் வரை, ஓ ஹalleluya, இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். இயேசு உம்மையே ஆராதி. பாவின்னு தள்ளல, பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டு என்னை உம்மோடு, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடன் again he is coming. எனக்காக மீண்டும். அதனால கைதட்டி என்
என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீர். மறுபடியும் வரார். என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வரும். அதனால என் நாட்கள் இருக்கும் வரை ஹல்லேலூயா. இயேசுவே என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். இயேசு உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் இருக்கும் வரை என் ஜீவன் உள்ளவரை என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினேன், எத்தனை முறை இடறினேனே, அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நீர் வாழ வைத்தீரே. எத்தனை முறை இடறினேனே, அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர Goodness and mercy follows me. அதனால் என் நாட்கள் இருக்கும் வரை, ஓ என் ஜீவன் உள்ளவரை என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே என் நாட்கள் இருக்கும் வரை, என் நாட்கள் இருக்கும் வரை என் ஜீவன் உள்ளவரை என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செகண்ட் ஸ்டான்ஸா பாட போறோம். எத்தனை முறை இடறினேன், ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியும். அத்தனையும் மன்னித்தார். செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை பின்தொடர வேண்டும். செஞ்ச பாவங்களுக்கு கர்த்தர்கிட்ட வரக்கூடிய மோசமான காரியங்கள் நம்மை பின்தொடர வேண்டும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, பாவம் செய்த ஆத்துமா அவ்வளோதான். ஆனால் இந்த அன்புள்ள தெய்வம், தாயினும் மேலாக அன்பு செலுத்தின தெய்வம் நன்மையும் கிருபையும் பின்னாடி தொடர வைக்கிறார். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதனால இப்போ இந்த பாட்டை கொஞ்சம் வேகமாக பாட போகிறோம். இந்த ஸ்பீடில் என் நாட்கள் இருக்கும் வரை, அதுதான் நம்ம அதை மட்டும் இப்போ பாட போகிறோம். உள்ள இருக்க எல்லா ஸ்டான்ஸாவே நினச்சிக்குவோம். தாயினும் மேலாக அன்பு வச்சார். தாயின் கருவில் உருவாகும் முன்னாடியே நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவின்னு நம்மை தள்ளவில்லை, அன்போடு அணைத்து கொண்டார், எல்லாமே செய்தார். அதனால வேகமா அந்த பாட்டை பாட போறோம். கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைல்ல. 1 2 3 4 கைதட்டி எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். என் நாட்கள் இருக்கும் வரை என் ஜீவன் உள்ளவர் சுவாசம், என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே எல்லாரும் தமிழ்ல போற நாட்கள், என் நாட்கள் இருக்கும் வரை என் ஜீவன் உள்ளவரை என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். மறுபடியும் என் நாட்கள் இருக்கும் வரை என் ஜீவன் உள்ளவரை என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே சூப்பர். என் நாட்கள் இருக்கும் வரை என் ஜீவன் உள்ளவரை என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சும்மா எக்ஸ்பிரஸ் மாதிரி பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லா வகையிலும் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அடுத்த பாடலை பாட போகிறோம். கிறிஸ்மஸ் மாதத்தில் இருக்கிறோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம்.
அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஈஸ்டர். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேக்கு தாங்க பெரிய ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. அது நல்ல வெள்ளி, துக்க வெள்ளி இல்ல. அல்லேலூயா. அதனால ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை எல்லாரும் பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். எல்லாரும் கை தட்டி ஆனந்த கீதங்கள், ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம். புதுமை பாலன், புதுமை பாலன் திருமனுவேலன் மறுமை கோலம் எடுத்தவர் அறிந்தார். புதுமை பாலன் திருமனுவேலன் மறுமை கோலம் எடுத்த முன்னுரை படியே, முன்னுரை பாடியே, முன்னணை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. முன்னுரை பாடியே, முன்னணை மீதே மண்ணுயிர் மீட்கவே. 1 2 3 4 ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே. அல்லேலூயா, எல்லாரும் சபையாய் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. மனதின் பாரம் யாவையும் நீ மரண பயமும் புறம்பே பயல போது. மனதின் பாரம் யாவையும் நீ மரண பயமும் புறம்பே சமாதானம், அசமாதானம், அதேவ அன்பு, மரா விசுவாசமும் அளித்தாரே. அசமாதானம், அதேவ அன்பு, மரா விசுவாசமும் அளித்தாரே. ஆனந்த கீதங்கள், கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லே ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும், இன்னல்கள் நீக்கும். அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும். கொடுமை பேய், கொடுமை பேயின் மேலனோடுக்கும் வலிமை வாய்ந்திடும் நாமமதே. கொடுமை பேயின் மேலனோடுக்கும் வலிமை வாய்ந்திடும். அதனால சந்தோஷமாய் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, கருணை, கருணை பொங்க திரு அருள் தங்க கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. கருணை பொங்க திரு அருள் தங்க கிருபை பொழிய. அல்லேலூயா. எம்முள்ளம் இயேசு பிறந்த வாக்கியம் எண்ணியே பாடிக்கொண்டார். இயேசு பிறந்தார். எம்முள்ளம் இயேசு பிறந்த வாக்கியம் எண்ணியே. மறுபடியும் பாடுவோம். எம்முள்ளம் இயேசு, மறுபடியும் எம்முள்ளம் இயேசு பிறந்த வாக்கியம் எண்ணியே
கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் விசுவாசத்தோடு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திர வழியில எடுப்போம். இயேசு ராஜாவுக்கு அல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா அல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா. ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில் ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில் ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில் ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில் தோல்வியே இல்லை. ஹல்லேலூயா என்று தோல்வியே பாவம் சாபம் வியாதி நீங்கிடும். எல்லாம் பாவம் சாபம் வியாதி நீங்கிடும். பாவம் சாபம் வியாதி நீங்கிடும். எங்கள் இயேசு நாமத்தில் எங்கள் இயேசு ஊற்றப்பட வேண்டுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினால் உயிர்ப்பிக்க வேண்டும். என்னை தேவா முன்மாறியாக பொழிந்தவரே இப்பொழுது பொழிவீராக இப்பொழுது ஊற்றுவீராக. உம்முடைய வல்லமையினால் நிரப்பு. உயிர்ப்பிப்பீராக உயிர்ப்பிப்பீராக. ரிசரக்ட சொல்லோ ரிசரக்ட சொல்லோ உயிர்ப்பிப்பீராக. எல்லாரும் கேட்போம் எல்லாரும் கேட்போம் எல்லாரும் கேட்போம். வல்லமை உண்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லம் இயேசுவே. இப்பொழுது தேவன் ஊற்றுகிறார். தேவ வல்லமை இருக்கிறது இறங்குகிறது தேவ வல்லமை. Right now. எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இந்த மாலை வேளையில ஆவியானவருடைய பலம் உன்னத தேவனுடைய பலம் ஒவ்வொருவர் மேலும் நிழலிடுவதாக விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கொடுக்கிற விடுதலை, ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை ஒவ்வொருவருடைய ஆத்துமாவிலே, சரீரத்திலே, ஆவியிலே உண்டாவதா. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மனதின் பாரம் யாவையும் அவர் நீக்குகிறவர். எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் அவரால் நீக்க முடியும். பாரமான சிலுவையே சுமந்தார், பாரமான பாவத்தையே சுமந்தார். உன்னுடைய மனதின் பாரத்தை அவர் நீக்குகிறார். மரண பயத்திலிருந்து, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
நீங்கள் சாவதில்லை. இயேசு உன்னோடு இருக்கிறார். உன்னை ரட்சித்த இயேசு உன்னோடு இருக்கிறார். உன்னை தெரிந்து கொண்ட இயேசு உன்னோடு இருக்கிறார். இம்மட்டும் உன்னை வழிநடத்தின இயேசு இன்று மரிக்கவில்லை, இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். Because he lives, I can face tomorrow. அவர் வாழ்கிறதுனால் நாளைய தினத்தை சந்திப்போம். அவர் வாழ்கிறதுனால் எதையும் மேற்கொள்ளுவோம். உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் துதிகள் பாடிடுவே, நீர் என் வாழ்வில் இருப்பதால். இதுதான் மிகப்பெரிய சத்தியம். Christ is in you, the hope of glory. கிறிஸ்துவே மகிமை நம்பிக்கையாய் நம்மோடு இருக்கிறார். நீர் என் வாழ்வில் இருப்பதால், என்னை மீட்க வந்ததால். இயேசுவை நினைத்து இந்த ஆராதனை வேளையில் நம்மை அர்ப்பணித்து இயேசுவை ஆராதிப்போம். உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் துதிகள் பாடிடுவே, பாடிடுவே. என் வாழ்வில் இருப்பதா, வாழ்வில் இருப்பதா, என்னை மீட்க வந்ததா. உந்தன் நாமம் உயர்த்துவேன். துதிகள் பாடிடுவே, பாடிடுவே. நீர் என் வாழ்வில் இருப்பதா, வாழ்வில் இருப்பதா, என்னை மீட்க வந்த. ரெண்டு கையை உயர்த்தி விண்ணின்று விண்ணின்று மண்ணில் வந்தே வாயை காட்டவே, சிலுவை ஏந்தினீரே. சாவை வென்றார், சாவை வென்றவரே, உயிர் தேழுந்தவரே. உந்தன் நாமம் விண்ணின்று மண்ணில் வந்தீர், விண்ணின்று மண்ணில் வந்தீர். பாதை காட்டவே, சிலுவை ஏந்தினீரே. எல்லா சாபம் சாவை முடித்து கட்டினார். உயிர் தேழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே, நாமம் உயர்த்துவே. உந்தன் துதிகள் பாடிடுவே, பாடிடுவே. நீர் என் வாழ்வில் இருப்பதால், வாழ்வில் இருப்பதால், என்னை மீட்க வந்ததால். உந்தன் நாமம் உயர்த்துவேன். என் வாழ்க்கையில் என்னோடு இருக்கிறவரே, என்னோடு கலந்து விட்டவரே. ஹல்லேலூயா. உந்தன் துதிகள் பாடிடுவே, பாடிடுவே. நீர் என் வாழ்வில் இருப்பதால், வாழ்வில் இருப்பதால், என்னை மீட்க வந்ததால். விண்ணின்று எல்லார் கைகளை உயர்த்தி, விண்ணின்று மண்ணில் வந்தி, பாலைக்கா சிலுவை ஏந்தினார். சாபம் தீர்க்கவே, சாவை வென்றவரே, உயிர் தேழுந்தவரே. உந்தன் நாமம் உயர்த்துவே. விண்ணின்று எனக்காக மண்ணில் வந்தவரே, விண்ணின்று மண்ணில் வந்தீர். பாதை காட்டவே, சிலுவை ஏந்தினீரே. சாபம் தீர்க்கவே, சாவை வென்றவரே, உயிர் தேழுந்தவரே. உந்தன் நாமம். You came from heaven to earth. You came from heaven to earth to show the way. From the earth to the cross, my all debts to pay. From the cross to the grave,
sky. Lord, I lift your name, Lord. You came from heaven to earth to show the way. You came from heaven to earth to show. Thank you for your mercy, so Father God. My all day, from the cross to the grave, cross to the grave, from the grave to the sky. Lord, I lift the name. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுவை உயர்த்துவோம். இயேசுவை மகிமைப்படுத்துவோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். ஹalleluya. 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 ஹோசன்னா. உம்மை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலே, உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர். எல்லாருடைய சிந்தனைகளும் உமக்கு மேலே திருப்பு. அற்புதங்களை நடப்பியும், அற்புதங்களை நடப்பியும். பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். கடைசியா எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே விடுவியும். Lord, deliver us. Lord, save us, protect us. Hosanna. Hosanna. எல்லாரும் ஜெபநிலையிலே இருப்போம். தேவ மகிமை நம்மை மூடி இருக்கிறது. தேவ மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது. இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். ஒவ்வொருவரையும் நீர் தொடும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தொடும். நீர் பிறந்ததினுடைய நோக்கம் நிறைவேறுவதாக. நீர் பிறந்ததின் நோக்கம் நிறைவேறுவதாக. ஒரு மாதம் மட்டும் கொண்டாடுவதல்ல கிறிஸ்துமஸ், வாழ்நாள் முழுவதும் கொண்டாடுவது. இந்த நாட்களில் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆன்லைன்ல பார்க்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கிறவர்கள், சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறவர்கள், கர்த்தாவே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி சொன்னீரே. உம்முடைய வசனத்தை நாங்கள் பெரிதாய் நினைக்கிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் பெரிதாய் நம்புகிறோம். இந்த உலகத்தையே உண்டாக்கினது உம்முடைய வசனம். நாங்கள் பார்க்கின்ற மரங்களை கூட உம்முடைய வசனம் உண்டாக்கினது. உம்முடைய வசனம் பொய் அல்ல. உம்முடைய பிள்ளைகள் சந்திக்கின்ற பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக, பூரணமாய் விளங்குவதாக. வியாதி வேதனைகள் மறையட்டும், வியாதி வேதனைகள் மறையட்டும். அற்புத சுகம் உண்டாகுவதாக. உம்மால் தீர்க்க முடியாத வியாதி என்று ஒன்றுமில்லை. மருத்துவரின் அறிக்கைகளை நீர் தோற்று போக செய்கிறவர். அப்பா பிதாவே, உம்மால் எல்லாம் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் இயேசுவால் கூடும். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். அற்புத சுகம் இப்பொழுது உண்டாவதாக. நாங்கள் கேட்ட சாட்சிகளை விட இதிலும் பெரிதானவைகளை கேட்போம், இதிலும் மேலானவைகளை காண்போம். சந்திக்கின்ற வேதனைகளை நீர் அறிந்திருக்கின்றீர், பலவீனங்களை அறிந்திருக்கின்றீர். பிள்ளைகள் சந்திக்கின்ற பயமுறுத்துகின்ற சூழ்நிலைகளை அறிந்திருக்கின்றீர். எல்லாவற்றிலும் நீர் நின்று இவர்களை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டு செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் பிரசித்தம் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் தகப்பனே. அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி சொல். இப்போ இந்த மாலை வேளையில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 62வது வசனம்.
லூக்கா 9:62. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் யார்? அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போய் சேர்றோம் அப்படின்னா எவ்வளவு தகுதி பார்க்குறாங்க? இல்லை, தகுதி தேர்வு. ஆமாம், கல்வி தகுதி எல்லாம் பார்க்குறாங்க. ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க, எப்படி உடுத்துறாங்கன்னு பார்க்குறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்குறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்க்குறாங்க. பல தகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள் ஒரு வேலைக்கு. நம்முடைய உழைப்பு முழுசையும் கொடுத்துட்டு கொடுத்த உழைப்புக்கு பதிலே கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? தகுதி எதிர்பார்க்குறாங்க. ஒரு திருமணத்துக்கு ஒரு பெண்ணையோ ஒரு மாப்பிள்ளையவோ தேர்ந்தெடுக்கும் போது எதை எதிர்பார்க்கிறார்கள்? தகுதியை ஆவிக்குரிய தகுதியை எதிர்பார்க்கிறார்கள், பூமிக்குரிய தகுதியையும் எதிர்பார்க்குறாங்க. இப்படி நிறைய காரியம் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ஆண்டவர் இந்த மாலை வேளை நம்மோடு இடைப்படுகிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் யார்? அப்போ தேவ ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்கணும். 2000 வருஷத்துக்கு மேலே ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறாரு. அங்கே நாம் போக போகிறோம். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறோம். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக போகிறோம். அங்கே போகிறதுக்கு கண்டிப்பாகவே தகுதின்னு ஒன்று இருக்குது. அந்த தகுதியை குறித்து இந்த நாளில் பார்க்க போகிறோம். என்ன தகுதி சொல்கிறாரு? கலப்பையின் மேல் கை வைத்து, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அல்லேலூயா. கலப்பையின் மேல் கையை வைத்து, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஆமாம், இந்த வயல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் உழுதுகிட்டு இருப்பாங்க. கலப்பையின் மேல் ஒரு மனிதன் கையை வச்சிருக்காரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கலப்பையின் மேலே கையை வச்சிருக்காரு. பின்னாடி பார்த்தாருன்னா எதை பார்ப்பாரு? பின்னாடி பார்த்தா எவ்வளவு தூரம் உழுது இருக்கிறோன்னு பார்ப்பாரு. அல்லேலூயா. நீ இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? இப்போ நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நாளில் நான் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் இயேசுவுக்காக என்ன செஞ்சேன்? நாளைக்கு என்ன செய்யணும்? நாளைக்கு என்ன செய்யணும்? நாளைக்கு என்ன செய்யணும்னு போய்கிட்டு இருக்கிறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள். நேற்று என்ன செஞ்சோன்னு திரும்பி பார்க்கக்கூடாது. நேற்று நம்ம 1000 செஞ்சுருக்கட்டும். நேற்று நம்ம லட்சக்கணக்கான மக்களுக்கு நேற்று ஞானஸ்தானம் கொடுத்துருக்கலாம். அதை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. நாளைக்கு ஒரே ஒரு ஆத்துமா கிடைக்குமான்னு பார்க்கணும். அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன். முந்தின வெற்றியை பார்த்து கொண்டு, முந்தின சாதனைகளை பார்த்து கொண்டு, முந்தின ஜபத்தை பார்த்து கொண்டு, பழைய ஆவிக்குரிய அனுபவங்களை பார்த்து கொண்டு அதையே சார்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா. நாம் எதை பார்க்குறோம்? நிறைய ஊழியர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா? என்னங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. ஒரு காலத்துலங்க நாங்கள்லாம் பயங்கரமாக ஊழியம் செய்வோங்க. நாங்கள்லாம் போய் நின்று அப்படி இருக்குங்க. அவ்வளோ பேர் ஒப்பு கொடுப்பாங்கங்க. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நல்லதுன்னு நீ சொல்லாதன்றார் ஆண்டவர். அந்த காலத்துலலாம் அப்படி இருந்துச்சுங்கன்னு சொன்னோம்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. நம்ம சொல்லுவோம், ஐயோ அந்த தப்பு செய்யக்கூடாது, இந்த தப்பு செய்யக்கூடாது, அந்த பாவம் செய்யக்கூடாது, இந்த எல்லாம் உண்மைதான். நம்ம அப்படிலாம் பெரிய பெரிய தப்பு செய்ய மாட்டோம், பெரிய பெரிய பாவம் செய்ய மாட்டோம். ஆனால் உட்காந்துக்கிட்டு சொல்லுவோம், அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்பாப்பாப்பா அப்படி இருந்தாங்க. சர்ச்சுக்கு அவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போதாங்க அதெல்லாம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் கலப்பையின் மேல் கையை வைத்து உழுதுகிட்டே வரோம். நிலத்தை உழுதுகிட்டே வர, அதுக்கு தானே கலப்பை உபயோகப்படும் இல்லை? நிலத்தை உழுதுகிட்டே வரும்போது அடுத்து 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 என்னன்னு தான் பார்க்கணுமோ ஒழிய இது வரைக்கும் அப்பா இவ்வளோ தூரம் உழுதுருக்கண்ணா அப்படின்னு பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. நேற்றைய தினம் வரைக்கும்
என்னுடைய ஆவிக்குரிய மேன்மை, நேற்று வரைக்கும் நான் எப்படி ஜெபிச்சேன், நேற்று வரைக்கும் நான் எப்படி பைபிள் படித்தேன் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. கெட்ட விஷயங்களை பார்க்கலாம். ஒரு வாரமாக ஜெபமே பண்ணலையே, இனிமேலாவது பண்ணணும், அதை பார்க்கலாம். நேற்று 10 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இன்றைக்கி 1 மணி நேரம் கூட ஜெபிக்க மாட்டோம். அப்போ கலப்பையின் மேல் என்ன செய்யக்கூடாது? கையை வச்சுட்டு பின்னாடி பார்க்கக்கூடாது. பழைய வெற்றி, பழைய சாதனை, பழைய ஆவிக்குரிய அனுபவங்கள் அதை சார்ந்துடக்கூடாது. மோசே அந்த தப்பை தான் பண்ணார். மோசே என்ன செஞ்சார்? அந்த தவறை தான் செஞ்சார். ஆண்டவர் தண்ணி வேணுன்ற ஒரு நெருக்கமான நேரம், இன்னைக்கு காலையில் ஓலையூரில் சொல்ல, இடுக்கன் ஞானியையும் என்ன வைக்கிறோம் இல்லை, ஞானமுள்ள பிள்ளைங்களை கூட அதிகமான பிரச்சனை நெருக்கம் பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ண வைக்கும், பேச வைக்கும். அந்த மாதிரி தான் அந்த மோசே மக்களை வழி நடத்தி போயிட்டு இருக்காரு. அப்போ தண்ணி வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, கண்மலையை பார்த்து கண்மலையை என்ன செய்யணும்? அடினார். கண்மலையை அடினார். உடனே என்ன செஞ்சார்? மோசே அடித்தார். அடித்தோடனே என்ன வந்துருச்சு? தண்ணீர் வந்துருச்சு. அடுத்த முறை அதே மாதிரி நடக்குது, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கண்மலையை பார்த்து பேசுன்றாரு. இவர் கலப்பையில் கை வச்சுட்டு இவர் பின்னாடி பார்க்குறாரு. அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி இல்லையில, அப்போ நாம் கண்மலையை என்ன செஞ்சோம்? அடித்தோம், தண்ணி வந்துச்சு. இப்பையும் அடிப்போம், தண்ணி வரும். இப்போ பேசுன்னு தானே சொன்னார். பேசுறதுக்கு அன்னைக்கு அவருக்கு பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. இவங்க பண்ணுற ஓவர் டார்ச்சரில் எல்லாம் கத்தி கித்தி கூப்பாடை போட்டுக்கிட்டு கரைச்சல் பண்ணவன் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டார். 2 முறை அடித்தோடனே என்ன ஆயிடுச்சான்? தண்ணி வராமல் போயிடுச்சா? தண்ணீர் வந்தது. அற்புதங்களை பார்த்து நான் ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அவர் ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியலை, ஆனாலும் என்ன செஞ்சு? தண்ணீர் வந்தது. அது எதை தெரியுமா காட்டுது? ஆண்டவர் வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிஞ்சு அடித்தப்பையும் தண்ணி வந்துச்சு. பேசுன்னு சொன்னப்போ கீழ்ப்படியாமல் மறுபடியும் அடித்தப்பையும் தண்ணி வந்துச்சு. இந்த 2வது அற்புதம் எதை வச்சு தெரியுமா? ஜனங்களுடைய தேவையை பார்த்து கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஜனங்களுடைய தேவை, ஜனங்களுடைய கண்ணீர், ஜனங்களுடைய நெருக்கம், ஜனங்களுடைய தத்தளிப்பை பார்த்து ஊழியக்காரன், நீ கீழ்ப்படியலனாலும் பரவாயில்லடா, நான் உன்னைய தனியாக வச்சுக்கிறேன், என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அற்புதம் செய்தார். மோசே செய்த அந்த தவறை நாம் செய்யக்கூடாது. பழைய அனுபவங்களை சார்ந்து நிற்கக்கூடாது. ஏன் 2வது தடவை ஆண்டவர் அடின்னு சொல்லாமல் பேசுன்னு சொல்லாருன்னா அது எல்லாருக்குமே தெரியும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் அடிக்கப்பட வேண்டும் சிலுவையில். அதுதான் தேவனுடைய நீதி. தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் என்ன செய்யக்கூடாது? அடிக்க கூடாது என்ற அந்த சத்தியத்தை திருஷ்டாந்தரமாக ஆண்டவர் நிலைப்படுத்துவதற்காக தான் மோசையை ஆண்டவர் தண்டித்தார். இவனை விட்டு இவன் செஞ்சுட்டான். அப்படி கண்மலைன்றது யாரு? கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய குமாரனை மறுபடியும் நம் காலினால போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? மிதிச்சிடக்கூடாது. அன்னைக்கு இந்த மோசே பின்னாடி பார்த்தார். நேற்று வரைக்கும் இருந்த அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை சார்ந்து ஓடுனதுனால என்ன ஆயிடுச்சு? அவரால் எங்கே போக முடியல? கானானுக்குள்ளே போக முடியல. சரி, தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் யார் அப்படின்னா, கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு நாளைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு, இன்னைக்கு நான் கர்த்தருக்காக என்ன செய்யணுன்ற கேள்வியை ஒவ்வொரு நாளும் கேட்குறவர்கள் தான் தகுதி உள்ளவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்யணும்? சனிக்கிழமை நைட்டு படுக்கும்போது நாளைக்கு இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறேன், அவருக்கு நான் என்ன கொண்டு போக? காசை கேட்கல, காசோ பணமோ அதெல்லாம் அப்புறம். அவர் விரும்புகிறது நாம் அறியாத ஒரு போஜனம். அவர் விரும்புகிறார். அதை நமக்கு தெரியாது அவருக்கு என்ன போஜனம் பிடிக்கணும். அவருக்கு பிடிச்ச போஜனம் ஆத்துமாக்கள். ஆத்துமாக்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்? ஜெபம் பண்ணுறோமா? வான்னு கூப்பிட்றோமா? கூப்பிட்டா அவங்க வரலன்னா நம்ம கோச்சுக்குவோம். காலையில் ஓலையூரில் சொன்னேன், கூப்பிட்டப்ப வரலன்னா விட்டுட்டு வந்துடுறது. ஆமாம், எத்தனை தடவை கூப்பிடுறது? அது வரல, அதனால நான் என்ன செஞ்சேன்? விட்டுட்டு வந்துட்டேன். நேற்று உள்ள வெற்றியை பார்க்காதீங்க,
நாளைக்கு என்ன செய்யணும்? கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் தகுதி உள்ளவளா இருக்கணும். நான் நேற்று வரைக்கும் என்கிட்ட உள்ள ப்ளஸ் பாயிண்ட் எதுவோ அதை நான் இன்னைக்கு யோசிக்கவே கூடாது. நேற்று நான் அத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன், இத்தனை மணி நேரம் ஜெபிச்சேன், இவ்வளவு நேரம் சங்கிலி ஜெபம் பண்ணேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை யோசிக்காம நாளைக்கு நான் என்ன செய்யணும், இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும். இந்த கேள்வி நமக்கு டெய்லி இருக்கணும். ஏதாவது ஒன்று இயேசுக்காக செய்யணும். சின்னது செஞ்சுட்டா பெருசா ஒரு 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 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கும் போது நம்ம அறியாம கண்ணீர் வரும். அந்த கண்ணீரை பார்த்தா நமக்குள்ள ஒரு பெருமை வரும். ஆஹா, இப்படி கண்ணீர் வடிச்சு நம்ம என்ன செய்யறோம், ஜபிக்கிறோண்டா அப்படின்னு. அந்த பெருமை இல்லை. ஆண்டவர் ரத்தமே வியர்வையா வர்ற அளவுக்கு அவர் ஜபிச்சார். அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் வரவே இல்லை, இனி வரவே முடியாது. அதனால மேன்மை பாராட்ட நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. பழைய காரியங்களை எதை பார்த்துறாதீங்க, பழைய வெற்றியை பழைய சக்ஸஸை பார்க்காதீங்க. எதிர்காலத்தில் சக்ஸஸ் இல்லாமல் போயிடும். கலப்பையின் மேல் கை வைத்துட்டு என்ன செய்யக்கூடாதான், பின்னிட்டு ஒரே ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க போதும். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? இதை முன்னாடியே கேட்கலாம்ல என்றார். ஆமாம். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். அல்லேலூயா. உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டாய், உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. சரி, இப்போ கலப்பையில் கையை வச்சுட்டாரு எலிசா. எலியாவோட என்ன செய்கிறாரு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிற ஒரு மனுஷனாய் அவர் இருக்கிறாரு. அப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. யார் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது? எலியா. அப்போ எலியா சொல்கிறார் எலிசாட்ட, நான் பெத்தேல் வரைக்கும் போகிறேன்ப்பா, நான் பெத்தேல் வரைக்கும் போகிறேன். இவர் பெத்தேல் வரைக்கும் போகிறாரு. இவர் எடுத்துக்கொள்ள போகிறாருன்றது யாருக்கு தெரியும்? எலிசாவுக்கு தெரியும். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தூரத்திலே நின்று பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவங்க சொல்கிறாங்க எலிசாட்டையே, உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? எடுத்துக்கொள்ள போகிறார். அதுக்கு இவர் பதில் என்ன சொல்கிறாரா? எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். இன்னைக்கு காலையில் ஓலையூரில் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தணும்னு மனிதர்கள் சொல்லுவாங்க. உனக்கு அவ்வளோதான்னுவாங்க, உனக்கு போயிருச்சுன்னுவாங்க, இனிமேல் வராதுன்னுவாங்க. எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. யாருக்கிட்ட சொல்கிறாரு இவர் தெரியும் சும்மா இருன்னு? சாதாரண மனிதர்கள்ட்ட சொல்கிறாரா? தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள்ட்ட சொல்கிறாரு. தீர்க்கதரிசிகளின் பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், அவர்களுக்கு தெரியுது எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்ப தேவனுடைய கிரியைகளை அறிந்த தேவ மனிதர்கள் சொல்றாங்க, உனக்கு தலைமையா இருக்கிறவரை இன்னைக்கு உன் எஜமானி இனிமேல் அவ்வளவுதான், அவர் கைக்கு தண்ணீர் வார்த்த, அதனால உன் பொழப்பு ஓடிச்சு. இனிமேல் என்ன பண்ணுவ? இனிமேல் உனக்கு பொழப்பு இல்லை, அது இல்லை. எதையுமே காதில் வாங்காதீங்க. எனக்கு தெரியும், சும்மா இருங்க. எனக்கு தெரியுன்றதை விட இயேசுவுக்கு தெரியும், சும்மா இருங்க. எப்பா, நேற்று வரைக்கும் நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியே, நேற்று வரைக்கும் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த, எலியாவுக்கு கிடைச்ச சாப்பாடு கிடைச்சிச்சு, எலியாவுக்கு கிடைச்ச ட்ரெஸ்ஸு கிடைச்சிச்சு, எலியாவுக்கு கிடைச்ச சகல விதமான மரியாதை அந்தஸ்து எல்லாமே உனக்கு கிடைச்சிச்சு. இப்போ எலியா போறாரு, உனக்கு எதுவுமே இல்லைப்பா, எல்லாம் உன்னை விட்டு போகுது அப்படின்னு யார் சொல்றா? தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்த மனிதர்கள் சொல்றாங்க. அதுக்கு தான் சொல்றாரு, அப்பா எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. அநேக நேரம் பிசாசு சொல்லுவான், இப்படியே போணுச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்,
இப்படியே போனுச்சுன்னா மகிமை உண்டாகும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. இதே நிலைமையில போனா எங்க போய் நிக்க போகுது? வண்டி சூப்பரான இடத்துல நிற்கும். எங்க நிற்கும்? சூப்பரா நிற்கும். இயேசுவுக்கு தெரியும், நீ சும்மா இரு. சாத்தான் சொல்லுவான், பாத்தியா இப்படி நடக்குது, இப்படி போகுது, இனிமேல் என்ன நடக்கும்? இயேசுவுக்கு தெரியும், நீ சும்மா இரு. பெத்தேல் மட்டும் போறார். பெத்தேல் அப்படின்னா அப்பத்தின் வீடு. ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து வாழும்போது நான் ஆண்டவரை தானே நம்பி வாழ்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை தானே நம்பி வாழ்றேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க. அது இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் கலப்பையில் கை வச்சுட்டீங்க, பின்னாடி போயிடுறாங்க. அப்பா போறாரா, எலியா போறாரு, இனிமேல் நம்ம அடுத்த தீர்க்கதரிசியை பார்த்துட்டு போகலாம், அடுத்த ஊழியக்காரங்களை பார்த்து போகலாம், அடுத்த நம்ம என்ன செய்யணுமோ அதை பார்த்துட்டு போகலாம், நம்ம பொழப்புக்கு வழியை பார்ப்போம். எலியா போறாரு. அப்படி இல்லை. எலியா போனாலும் எலியாவுக்கு கிடைச்ச எல்லாமே என்னை விட்டு போகும்னு சொன்னாங்களே, எல்லாமே ரெட்டிப்பா எனக்கு வேணும். பிரச்சனை, போராட்டம் தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு. அந்த இடத்துலையும் இயேசுவுக்கு தெரியும், சும்மா இரு. ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ போராட்டம்? நீ இயேசுவை தானே கும்பிட்ற, நீ ஆண்டவரை தானே ஆராதிக்கிற, உனக்கே இவ்வளோ பிரச்சனை வருது, உனக்கே இவ்வளோ போராட்டம் வருது, உனக்கே இவ்வளோ கஷ்டம் வருது. இயேசுவுக்கு தெரியும், சும்மா இரு. அத்தனையும் தாண்டினதுக்கு அப்புறம்தான் எலியா கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும்? அல்லேலூயா. நாம் எங்கே தெரியுமா அந்த வார்த்தையை எதிர்பார்ப்போம்? பெத்தேல்லே எதிர்பார்ப்போம். நான் பைபிள் வாசிப்பு திட்டத்தில் சேர்ந்து பைபிள்லாம் படித்து முடிச்சுட்டேன். இயேசு எனக்கு செய்யவே இல்லை. நான் எவ்வளோ தடை வந்துச்சுங்க. ப்ரேயருக்கு போகணும்னு நினச்சேன், அவ்வளோ தடை வந்துச்சுங்க. சர்ச்சுக்கு கிளம்புனா அவ்வளோ தடை வருதுங்க. அதனால் உட்காந்துக்கிட்டேங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன்? உட்காந்துக்கிட்டேங்க. அந்த இடத்துல இயேசு கேட்கல. யோர்தான் பிரச்சனை, போராட்டம். அதுக்காக உடனே வர்ற பிரச்சனையெல்லாம் இயேசு தான் கொடுக்குறாருன்னு சொல்லக்கூடாது. இயேசு பிரச்சனைகளை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உங்கள் உபத்திரவத்தை நான் ஜெயிச்சிட்டேன்றாரு. உபத்திரவத்தை ஜெயிச்சுட்டு தான் நம்மளை அந்த பாதையெல்லாம் நடத்தி கொண்டு போகிறாரு. ஜெயிச்சிட்டோன்ற சிந்தனையில் நடந்தால் ஜெயம், தோற்றுருவோன்ற சிந்தனையில் நடந்தால் தோல்வி. இவ்வளவு தான். நம்ம என்ன எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். அல்லேலூயா. யோர்தான் மட்டும் பிரவாகித்து வருகிற பிரச்சனை, பிரவாகித்து வருகிற போராட்டங்கள், அதன் மத்தியில் இயேசுவுக்கு தெரியும், சும்மா இரு. ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் உன்னை யாரும் புரிஞ்சுக்கல, ஏன் உன்னை இப்படி நடக்கலை? இயேசுவுக்கு தெரியும்யா, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு இயேசுவுக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இயேசுவுக்கு தெரியும். அவருடைய அனுமதி இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. பிதாவின் உத்தரவு இல்லாமல். யாரோட உத்தரவு இல்லாமல்? பிதாவா, பரமபிதா பர்மிஷன் கொடுத்தாதான் முடியே கீழே விழுன்னா யாரும் நம்மளை என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. உபத்திரவமோ வியாகுலமோ உடனே அதை பிடிச்சிக்குவாங்க. உபத்திரவம் வியாகுலம் பாருங்க, பட்டினி பசி இதெல்லாம் நம்மளை பிரிக்காதுன்றாரு. இயேசுவை விட்டு பிரிக்காது. இயேசுவை விட்டு யாரும் நம்மளை பிரிக்க முடியாது, எதுவும் நம்மளை பிரிக்க முடியாது. நிரந்தரமான உறவு அவர் தான், நிரந்தரமான பலன் அவர் தான், நிரந்தரமான நம்பிக்கையும் அவர் தான். அல்லேலூயா. இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கலப்பையில் கை வச்சுட்டேன், பின்னாடி பார்க்க மாட்டேன். பெத்தேல் வரைக்கும் போவேன், வார்த்தையின் வழியாக போவேன். தடைகள் வந்தாலும் பின்னாடி பார்க்க மாட்டேன். பிரவாகித்து வருகிற பிரச்சனைகள் வந்தாலும் பின்னாடி பார்க்க மாட்டேன். என் ஜீவனையும் நான் ஒரு பொருட்டாக என்ன செய்ய மாட்டேன், எண்ண மாட்டேன். இயேசுவை பின்பற்றி போவேன். அடிக்கடி நான் அந்த பாட்டை சொல்லுவேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகிற ஒரு மனுஷன் பின்னாடி என்ன செய்ய மாட்டானா, பார்க்க மாட்டான். இந்த பாடலை எழுதியவர் யார்? இந்த பாடலை எழுதியவர் ஒரு மிஷினரி. அடிக்கடி இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு மிஷினரி, இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்த ஒரு மிஷினரி.
இவர் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லும்போது அங்கே இயேசுவை குறித்த ஆண்டவரின் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்ட மக்கள் வந்து அவரை என்ன செஞ்சாங்களா, நீ இனி இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டி அவங்கள வந்து துன்புறுத்தினாங்களாம். அப்போ சொன்னாராம், இல்லை, இயேசுவை தான் நான் என்ன செய்வேன், நம்புகிறேன், அவரே வானத்தின் கீழும் பூமியின் மேல் அவரே ரட்சகர் அப்படின்னு சொன்னாராம். அப்போ சொன்னாரா, நீ இப்படி சொன்னேன்னா உன் மனைவியை நான் என்ன பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மனைவியை கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டினாங்களாம். நீ என்ன, அப்போ தான் ஐயோ மனைவி அப்படின்னு நினைக்கும்போது அவருக்குள்ளே இருந்து ஒரு பாட்டு வந்துச்சான். அப்போ சத்தமாக பண்ணாராம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பாடினோடனே மனைவியை கொண்டுட்டாங்களாம். மனைவியை கொன்று அவர் கண்ணுக்கு முன்னாடியே குழியில் என்ன செஞ்சாங்களாம், போட்டாங்களாம். அதை பார்த்துட்டு 9 வயது மகன் அழுதுகிட்டே இருந்தானா, அம்மா அம்மா அம்மான்னு அழுதானா. அப்போ சொன்னாராம், மனைவி போயிட்டா, இந்த ஒரு பையனுக்காக நீ உயிரோடு இருக்கணும், என்ன சொல்கிற, ஏசு இல்லைன்னு மறுதளிக்கிறியா, உன் மகனையும் உன்னையும் உயிர் பிச்சை கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னோடனே அவருடைய இருதயம் அப்படியே கலங்குச்சான். என்னடா சொல்கிறதுன்னு இருக்கும்போது அந்த பையன் சொன்னானா, அப்பா மறுதளிக்காதீங்க, அப்பா மறுதளிக்காதீங்க, இயேசுவை மறுதளித்த ஒருவனுடைய பிள்ளையா நான் வாழ்கிறத விட இயேசுவுக்காக நான் என்ன செய்கிறேன், உயிரை கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு ஒன்றையும் திரும்ப பண்ணாராம். இயேசுவின் பின்னே போக துணிந்தன்னு அவனையும் கழுத்தை அறுத்து அவனையும் குழியில் இறக்குனாங்களாம். அப்போ சொன்னாராம், பொண்டாட்டியும் போயிடுச்சு பிள்ளையும் போயிடுச்சு, உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன், இப்போ சொல்லி இயேசு இல்லைன்னுனையும் தைரியமாக சத்தமாக பண்ணாராம். அவரையும் கொன்று புதைச்சாங்களாம். இப்போ இந்த பாட்டு எப்படி வெளியே வந்துச்சுன்னா, அந்த கொலை செய்கிற அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வாலிபன் பார்த்தானா, ஒரு மனுஷன் பொண்டாட்டியையும் பலி கொடுத்துட்டான், பிள்ளையே இழந்துட்டான், தான் உயிரையும் கொடுத்துட்டான் அந்த இயேசுன்ற ஒரு ஆளுக்காகன்னா. உண்மையாகவே அந்த இயேசு வல்லமையுள்ள தேவனா. ஏன்னா அந்த செத்து போன அந்த 3 பேர் முகத்துலேயும் ஒரு மரண பயம் இல்லை, ஒரு திகில் இல்லை, ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு இல்லை, சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வந்தாங்களே. அப்போ இயேசு தான் உண்மையான ஆண்டவரான அந்த பாடலை எழுதி அந்த பாடலை வெளியிட்டு கடைசி வரைக்கும் இயேசுவின் ஊழியக்காரனாய் அந்த ஆள் மாறினார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இப்படிப்பட்டவர். இந்த ஆண்டவருக்காக தைரியமாக ஒரு ப்ரேயருக்கு போகிறேன்னு கூட சொல்கிறது கிடையாது. பேக் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க, எங்கெங்க போகிறீங்க, இந்த வெளியில் போயிட்டு வந்துடுறேங்க, எங்கே போகிறேன், வெளியில் போகிறேன், என்ன பாத்ரூம்க்கா போகிறோம், வெளியில் போகிறேன், இயேசு ஆராதிக்க போகிறேன், என்ன கொன்னா கொல்லு, என்ன இயேசு ஆராதிக்க இல்லை, இந்த ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன், முக்கியமான வேலையாக போகிறேன், கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ப்ரேயருக்கு போகிறேன். தைரியமாக அதை கூட சொல்ல முடியலை. இப்போ நிறைய பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கோச்சுக்குவாங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க கோச்சுக்குவாங்க, அவங்க வந்து என் கூட பேச மாட்டாங்க, இவங்க வந்து எங்கள் பேச மாட்டாங்க, அவங்க ஒதுக்கி வச்சுருவாங்க, இவங்க யார் வேணாலும் ஒதுக்கட்டும், 4 பேர் ஒதுக்குனாதான் இயேசு வேகமாக வந்து நம்மளை சேர்த்துக்குவார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தர். 4 பேர் ஆகாதுன்னு நம்மளை தள்ளட்டுமே, இயேசு நம்மளை என்ன செய்வார், தூக்கி பிடிப்பார். பின்னானதை பார்க்க மாட்டீங்க, முன்னானதை என்ன செய்யுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானதை நாடி நாம் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரணும். எதுக்காக தொடரணும், பந்தய பொருள், நித்திய ஜீவனுக்காக லக்கை நோக்கி தொடரும். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதித்து நாம் ஜெபிக்கலாம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோ. சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே
உலகம் என் பின்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் ஏகலமனதரக சபலம ஏகுலமனகரகலமனதரக சகலமனகரகலமனக நிதனகரகலநகரகதரகசி அலகதூரி கத்தக்கரகாசு. கலப்பையிலே கையை வைத்திருக்கிறேன். நான் பின்னாடி பார்க்க மாட்டேன். நேத்து வரைக்கும் எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. நேற்று வரைக்கும் ஆண்டவரே தேவ ராஜ்யத்திற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டிருந்தாலும் அதை இன்னைக்கு நான் என் வாழ்க்கையின் மேன்மையாக எடுத்துக்க மாட்டேன் ராஜா. இன்னைக்கு நான் என்ன செய்யணும், நாளைக்கு நான் என்ன செய்யணும், இது மட்டுமே என்னுடைய பார்வையா இருக்கும்போது தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாய் தகுதி உள்ளவளா எங்களை மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ராஜா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர். தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனாய் நான் எப்படி மாறுவது என்பதை குறித்து சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள். இவங்க வாழ்க்கையில உலக பிரகாரமான தகுதி, மேன்மை, ஆசீர்வாதம், சுகம், ஐஸ்வர்யம் எல்லாம் கூட கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதி, கிருபை சூழ்ந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக முன்னேற்ற பாதையில் சில கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென்.